உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். கொஞ்ச நாளா வீடியோ போடணும்னு நினச்சிருப்பீங்க. அதனால் வந்து நான் இந்த வாட்டி என்ன சாக்கு சொல்ல போகிறேன்னா வந்துட்டு பிக் பாஸ் ஆரம்பிச்சாங்கல்ல போன வாரம். அதனால் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் நான் அதில். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த மாதிரி ஏன் வந்து ஆனியன் போடல, கேரட் பொரியல, அந்த கதையெல்லாம் பார்க்குறதுல வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமராமேன் வந்து எப்பவுமே அவைலபிளாக இருப்பார். ஆனால் இந்த ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் ஒரு ஈரோப் ஜென்ஸ் ட்ரிப் போயிட்டு வந்தார். அதனால் வந்துட்டு கேமரா எடுக்க ஆள் இல்லைனால நான் ஒரு 4 நாள் எடுக்க முடியல வீடியோ. அது ஒரு ரீசன். மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து சம்டைம்ஸ் வரும்போது வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும். அதனால் நானே ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க மாட்டேன். கொஞ்சம் நல்லா மூடில் இருந்தால் நல்லா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் லைஃப்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு கொஞ்சம் நான் அப்போ எடுக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். பட் நடுவில் கொஞ்சம் பிரேக்ஸ் வந்துடுது. அதனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நல்லா அதை பொறுத்துக்கிறீங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. அதனால் நான் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் போடணும், நிறைய போடணும். ஆக்சுவலாக டெய்லியே போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நான் வந்து நிறைய வீடியோஸ் விரைவில் வரும். இன்றைக்கி வந்து நான் என்னென்னா ஏற்கனவே டைட்டில் பார்த்துருப்பீங்க, பசங்களை காட்டலாம், என்னுடைய ஃபோட்டோஸ் காட்டலாம் அப்படின்ட்டு. மெயினாக என்னென்னா வந்துட்டு பசங்களை நேர்லேயே காட்டணும், இந்த வீடியோலேயே வந்து காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் கேமரா ஷையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பசங்க வந்து நான் தான் என் பசங்களோட கண்ட்ரோலில் இருக்கேன். சின்ன சின்ன பசங்களாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம எப்படி வீடியோவில் கூப்பிட்டு கொஞ்சம் ஆக்ஷன்லாம் பண்ண சொல்லி சாப்பிட சொல்லி அது மாதிரிலாம் பண்ணலாம். பட் ஆனால் பெரிய பசங்களாக இருக்கனால நான் தான் வந்து அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் எடுக்க முடியும். நான் தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்கேன். அதனால் இப்போ வந்து இப்போதைக்கு எடுக்கல. பட் ஷூராக ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிற மாதிரி எதாவது காட்டுற மாதிரி நான் எதாவது எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபேமிலி ஃபோட்டோ மெயினாக ஒரு லிவிங் ரூமில் மாட்டியிருக்கோம். நிறைய வீடியோஸ்க்கு வந்து அந்த ஃபோட்டோ கேட்டி வச்சுட்டு நாங்கள் எடுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க, உங்கள் பசங்க ஃபோட்டோஸ் காட்டுங்க, அப்படி பசங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், இவங்க பசங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்கீங்க இப்போது. ஸோ அதனால நான் வந்து என்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோ மெயினாக லிவிங் ரூமில் மாட்டிருக்கனால அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபோட்டோ, என்னுடைய டாட்டர் சக்தி ஃபோட்டோவும், என்னுடைய சன் வினய் ஃபோட்டோவும். ஸோ இதான் வந்து என்னுடைய டாட்டர் சக்தி, இது வந்து என்னுடைய பையன் வினய். சக்தி வந்து 14 இயர்ஸ், வினய் வந்து 9 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அவங்க 2 பேருக்கும். அவளுக்கு ரொம்ப கிட்டார் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கிட்டார் கிளாஸஸ்லாம் நிறைய போகிறா. ஸோ நல்லா டியூன் பண்ணுவாள். அது மட்டும் இல்லாமல் பசங்க 2 பேருமே வந்துட்டு நல்லா ஒன்றா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய ப்ளே பண்ணுவாங்க, நல்லா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து அதனால் நிறைய டைம் கிடைக்கிது. கொஞ்சம் நான் வந்து ஓரளவு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நல்லா ரிலீவ் ஆகி எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கிறனால தான் ஆக்சுவலாக அந்த யூடியூப்பில் நான் இப்போ எக்ஸ்ட்ரா இன்வால்வ் ஆகிருக்கேன். என் பையனுக்கு வந்து கேமிங்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரீசன்ட் ஃபோட்டோ கிடையாது, ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஹைட் பார்த்துக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து 6 ஃபீட் நல்லா டால் ஆக்சுவலாக அவர். அதனால் சக்தி டாட்டர் வந்து என்னை விட டால். ஸோ இது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. இன்னுமே கொஞ்சம் டாலாக இருப்பாங்க. என் பையனுக்கு வந்து கேமிங்னா ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து இது காட்டிருக்கான் பாருங்கள் ஃபோட்டோவில். இது வந்து ஸ்கைலேண்டர்ஸ் வச்சு விளையாடுறது. ஸ்கைலேண்டர்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருந்தான், அவன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அப்போது நிறைய கலெக்ட் பண்ணிகிட்ருப்பான் இந்த மாதிரி ஸ்கைலேண்டர் டாய்ஸ்லாம். இப்போ வந்துட்டு இன்னும் வேறு பெரிய வீடியோ கேம்ஸ்லாம் நிறைய இன்வால்வ் ஆகிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனுக்கே வந்துட்டு கேமிங் யூடியூபர் ஆனோம் அப்படின்னு கூட அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த குட்டி வீடியோ நான் இப்போ போட்டிருக்கேன். வந்து அப்புறமா ஃப்யூச்சரில் வந்து நான் அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வீடியோ எல்லாரையும் காட்டி நான் அப்புறமா போடலான்னு இருக்கேன். அது நல்ல ஒரு செலிப்ரேஷன் வரும்போது நம்ம அதில் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த சின்ன வீடியோ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ், பாய்.